வணக்கம், வாழிய நலம். நம்ம எந்த செயலை செஞ்சாலும், அந்த நோக்கம் உயர்ந்த நோக்கமா இருக்கணும். 2 பேர் கத்திய தீட்டிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மருத்துவர். அவர் மரணம் நடக்கப்போற ஆப்பரேஷனுக்காக அந்த கத்திய தூய்மைப்படுத்துறாரு. இன்னொருத்தன் திருடன். அவன் மரணம் நடத்தப்போற திருட்டு செயலுக்காக கத்திய தீட்டுறான். 2 பேரோட செயலும் ஒரே மாரி இருந்தா கூட, நோக்கம் வெவ்வேறு நோக்கம். அதே மாரி தான் நம்ம இறைவன வணங்கும் பொழுது, நல்ல நோக்கத்தோட வணங்குனா இறைவனோட அருள் கிடைக்கும். இல்லன்னா இறைவன் அருள் கிடைக்காது. உதாரணத்துக்கு சாக்கிய நாயனார்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் இறைவனை ஈசனை தினமும் மலரால் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாளைக்கு மலர் கிடைக்கல. அதனால பார்த்தாரு என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல இருந்த கூழாங்கல்ல எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணாரு. அதையும் இறைவன் ஏத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அர்ஜுனன் ஒரு காட்டுல ஒரு நாள் தவம் செய்யும் பொழுது அஸ்திரத்தை வேண்டி தவம் செய்யறாரு. அப்ப இறைவனே வேடன் உருவத்துல அங்க வராரு. 2 பேருக்கும் சண்டை நடக்குது. கடுமையான சண்டை. அந்த ஒரு சமயத்துல அர்ஜுனன் ஈசனை பில்லால அடிச்சிடுறாரு. அப்பயும் ஈசன் கோச்சுக்காம அர்ஜுனனுக்கு தேவையான அஸ்திரத்தை வழங்குறாரு. இன்னொரு சமயத்துல கண்ணப்பயனார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஈசனுடைய அந்த கண்ணுல ரத்தம் வர்றதை பார்த்து தன்னுடைய கண்ணையே எடுத்து ஈசன் கண்ணுல பொறுத்துறத ஒரு காலால ஈசன் அந்த சிவலிங்கத்தை ஒரு செருப்பு காலால உதைக்கிறாரு. அதையும் இறைவன் தப்பா நினைச்சுக்கல. இன்னொருத்தர் கடைசியில ஒருத்தர் இறைவன் மதுரையில இருக்கும் பொழுது மதுரையில வைகை ஆத்துல வெள்ளம் வருது. அப்ப ஈசனே அந்த வேலையை அழ போறாரு. சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அவரை கொண்டு ராஜாட்ட விடுறாங்க. அந்த அரசர் அவரை பெரும்பாலும் அடிச்சிடாரு. அந்த இடம் எல்லாரோட மேம்படுது. ஸோ ஈசன் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் பொறுத்துக்கிறாரு. அதே சமயத்துல அவரு ஒரு நாள் தவம் செய்யும் பொழுது மன்மதன் அந்த தவத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்காக கரும்பு வில்லால இறைவன் மேல அந்த மன்மத அன்பு விடுறாரு. அவருக்கு டிஸ்டர்ப் ஆகி அவர் கண்ணு பிடிச்சு பார்த்து தன்னுடைய நெற்றிக்குனால அவனை எரிச்சிடுறாரு. இதைத்தான் ஒரு புலவர் சொல்லாரு, இறைவா உன்னை கல்லாலும் பில்லாலும் செருப்பாலும் பெரும்பாலும் அடிச்சவங்களுக்கு இன்னீர் ஒளிந்ததுன்னு குறையென்றும் சொல்லாமல் மலரால் விட்டெறிந்தவனை காய்த்ததென சொல்லுவீரே அப்படின்னு சொல்றாரு. நன்றி, வணக்கம்.